Stop scrolling, just spray few minutes of your time. Praise the Lord, beloved in Christ. இந்த நாளில் கூட what did I bring to you அப்படின்னா I got a movie called Letter from Hell. இந்த மூவி வந்து it impacted me from very long time. I watched it during my school days, but still then it feels me the very first time I'm watching it. This movie talks about a friendly relationship between two members where they didn't share even a word of God between them. அதாவது ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலை. ஏன்னா இதில் என்னென்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படலை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரை குறித்து டைம் கிடைக்கும் போதெல்லாம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் குறித்து பேசணுன்றதுக்காகத்தான் உங்களையும் என்னையும் பூமியில் அழைச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்காகத்தான் வாழணும், கர்த்தருக்காகத்தான் மறைக்கணும்னு சொல்கிற ஒரு நல்ல கான்செப்டோடு தான் நம்ம பூமியில் காட் இன்ட்ரடியூஸ்ட் அஸ், காட் மேட் அஸ் டு லீவ். அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம காணப்படணும். அந்த வகையில் முதலாவது ஒன்று வந்து பரலோகத்துக்கு நோக்கி போகணும் மறைச்சா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது இன்னொருத்தர்கிட்ட ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லலை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவலாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவங்களாக இருக்கிறது பெருசு இல்லை, ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் வேணும். ஷோ கிரைஸ்ட் இன் யூ, நாட் அ கிறிஸ்டானிட்டி. கிறிஸ்டானிட்டியை காட்டணும் தேவையே இல்லை. வருஷமாக கிறிஸ்துவத்திலே இருக்கிறேன்னு சொல்லி பெருமையாக மாற தட்டிக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுல எவ்வளோத்துக்கு எவ்வளோ நுணுக்கமாக பிரயோஜனம் உள்ளவனாக காணப்படுகிறானோ கர்த்தர் அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா நீ இன்னொரு மனுஷன்கிட்ட அவரை குறித்து பேசும்பொழுது வசனம் சொல்லுகிறது, பிதா உன்னை அறிமுகப்படுத்துவாராம் பரலோகத்தில். ஸோ நீ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவீர்களா? ஆனால் ஸோ இதே ஒரு வசனத்தை நான் படிக்க வைக்கிறேன். ஜான் சாப்டர் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இதே வசனம் இங்கிலீஷில், For God so loved the world that he gave his only begotten Son, that whomsoever believeth in him should not perish but have everlasting life. Amen. ஸோ இந்த வசனம் எவ்வளோ வட்டமாக சொல்லுது. கர்த்தர் தன்னோட ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு கர்த்தருக்காக உண்மையாக இருப்போம். கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறணும். என்ன இந்த நாளில் அந்த மூவியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ ஒரு 4 விஷயம். ஒன்று, பரலோகத்துக்கு போனோன்னா எப்படி வாழ்ந்துருக்கணும். ரெண்டாவது, ஆத்தும ஆதாயன்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ முக்கியம், சவுல் வின்னிங்கன்றது. மூணாவது, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறன்ற அந்த தைரியமாக பயம் இல்லாத நான் போகிறதுக்கு ரெடின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அதோடைய முடிவு எப்படியா இருக்குன்ற கொடூரமான நிலைமை. நாலாவது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பிரயாசப்படணும். இந்த 4 குறித்து இந்த ஃபிலிம் ரொம்ப திட்டவட்டமாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். ஐ வாண்ட் யூ டு ஸ்பேர் யுவர் 1 hour of your quality times. I beg, I request you to please do watch this movie and get benefit. உங்களால் சொல்ல முடியுமா இவ்வளோ ஆத்மாவை ஆண்டருக்காக ரட்சிப்புகள் நடத்தணும்னு சொல்லி? கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிருக்கோம். ஆனால் நம்ம எதில் குறியாக இருக்கிறோன்னா, வீடு கட்டணும்னு இருக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுலன்னு இருக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணும்னு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குற நம்ம, சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நேரம் கொடுக்குற நம்ம, ஏன் கர்த்தருக்காக 1 மணி நேரம் தினமும் கொடுக்குற கடமைப்படலாம் நம்ம இருக்கணும். அநேக பேருக்கு கிறிஸ்துவை குறித்து பேசணும். நம்ம கிறிஸ்துவன்னு சொல்கிறத விட கிறிஸ்துவத்தை குறித்து நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளை பேசுகிறத குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். இவ்விதமாக செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய காரியத்தை போட போகிறேன். Do subscribe, do watch. Amen. God bless you.